இந்த கிருபையினால வந்துட்டோம். ஆனா இந்த கிருபையிலே உட்கார்ந்துருக்கலாமா பாஸ்டர்? இல்ல 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 இல்ல. இப்போ இந்த பிரகாசமா எரியணும்னா கிருபையோட பரிசுத்தம் வேணும். மோசே நெருங்கி வர்றான். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். ஆண்டவர் பார்க்கிறாரு, இன்னும் கிட்ட நெருங்கி வர்றான். இன்னைக்கு பாருங்க, இயேசு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பிடிச்சிரும். பிடிக்காதவனுக்கும் தன்னை பிடிக்க வைக்கிறவர் இயேசு. அதனாலதான் ஒரு கிட்ட வர ஆசையா இருக்கும், போலாம்னு. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிட்ட மோசே வருகிறதை பார்த்து அவனை பார்த்து இப்ப 5ஆம் வசனத்தை வாசிப்பா. பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக. வானும் சொல்றீங்க, வராதீங்கன்னு சொல்றீங்க. என்ன ஆண்டவரே, மோசேதான் ஆர்வமா வர்றான்ல, ஓடி வர்றான்ல, கிருபினால இயேசுன்னு வர்றான்ல. ஆனா கிட்ட வந்த இவனை இப்ப சொல்ற, நில்லுங்க, அங்க நில்லு. ஏன் தெரியுமா? கிருபைனால இயேசுட்ட வரணும். ஆனா இயேசுவை நெருங்கி நம்ம பிரகாசமா எரியணும்னா பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு நல்லவர் வல்லவர் எல்லாம் உண்டு. ஆனா இயேசுவுக்கு மற்ற கடவுளுக்கு இங்கதான் வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம். இவர் பரிசுத்தத்தின் உச்சம்.